ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்கள் எல்லாத்தையும் வீலாக் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், எங்கே போனீங்க இத்தனை நாள் அங்கே வீடியோஸே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீலாக் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் சிங்கப்பூர் விட்டு இப்போ இந்தியாவிலேயே செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருந்தேன். நான் அரவுண்ட் 3 to 4 months முன்னாடியே இந்தியா வந்தாச்சு. அப்போ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. வீட்டுக்கு வேணுன்ற டைல்ஸு, அதாவது வால் டைல்ஸு, ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நானே சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை அந்த பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்ததுக்கு அப்புறமா டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணோம். ஸோ டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி டைலிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லேயும் பண்ணுற மாதிரி இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால நல்லா கார்பெண்டர் தேடிட்டு இருந்தோம். ஸோ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் மூலமாக ஒரு நல்ல கார்பெண்டர் இன்ட்ரோ கிடச்சிது. ஸோ அவரை வச்சு நாங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா இன்டீரியர் பண்ணணும், அதாவது லிவிங் ரூமுக்கு, பெட்ரூமுக்கு, கிச்சன் எல்லாத்துக்குமே. ஸோ ஆக்சுவலாக எங்கள் பிளான் என்ன அப்படின்னா, ஹவுஸ் இன்டீரியர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நாங்களே டிசைன் பண்ணிட்டோம். அதாவது நாங்கள் ப்ரொஃபஷ்னலான இன்டீரியர் டிசைனர்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சிம்பிளாக ஆன்லைனில் ரெஃபர் பண்ணி நல்லாயிருக்க இன்டீரியர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி கூகுள் ஸ்கெட்சப் யூஸ் பண்ணி ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட்டு அதை கார்பெண்டர்கிட்ட காமிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருந்தோம். அவ்வளோதான். ஸோ அரவுண்டு அதாவது உங்களுக்கு லிவிங் ரூம், பெட்ரூமோட கிச்சனோட இன்டீரியர்ஸ் ரொம்ப டைம் எடுத்தது. ஏன்னா கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், அக்சசரிஸ் வாங்கணும், அப்ளையன்சஸ் வாங்கணும், அதுக்கு மேலே கவுண்டர் டாப்பு, சிங்க்கு, அப்புறம் கிச்சன் டேப் அப்படின்ட்டு எவ்ரி திங் ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து நல்ல பிராண்ட், நல்ல ப்ராடக்ட் வாங்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கிச்சன் அக்சசரிஸ், அதாவது அந்த மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் சேனல்ஸ், அப்புறம் பாட்டில் புல் அவுட், டால் யூனிட், கார்னர் யூனிட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்கெட்டுன்ட்டு இதுக்கெல்லாம் எந்த மாதிரி வைக்கலாம், விக்கர் பேஸ்கெட், இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கலான்ட்டு யோசித்து அதெல்லாம் சூஸ் பண்ணி வாங்கி, அப்புறம் கிச்சனுக்கு எந்த கலர் வேணும், இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டைம் எடுத்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபாஷெட், அதாவது கிச்சன் டேப், சிங்க் டேப், நான் புல் அவுட் ஃபாஷெட் வேணும் அப்படின்னு நினச்சதுனால நான் ஸ்டே பண்ணுற இடத்துல அது ஈஸியாக அவைலபிள் இல்லை. ஸோ அதை ஆர்டர் பண்ணி மும்பைலேருந்து எங்கள் வீடை ரீச் பண்ணவே 2 to 3 weeks ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிச்சனுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. கிச்சன் ஒர்க் முடித்ததுக்கப்புறமா லிவிங் ரூம், பெட்ரூம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள், அதாவது அந்த ப்ளம்பிங், வயரிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பெயிண்டிங் ஒர்க் முடிச்சு, அப்புறம் டோரு, விண்டோ பாலிஷிங் எல்லாம் முடிச்சு ஃபைனலாக ஒர்க் முடிக்க கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆகஸ்ட்டில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அதோட ஸ்மால் கிளிப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேற்று ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டோரை ஃப்ளவர்ஸ் அப்புறம் மாவில வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் டோரோட டிசைன் அண்ட் கலர், அண்ட் இது லாக் அண்ட் ஹேண்டில் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று கணபதி ஹோமம் பண்ணோம் அப்படின்றதுனால இது இங்கே இருக்குது. ஸோ இது மேபி 3 days கழிச்சு தான் ரிமூவ் பண்ணணும். இங்கே மற்ற பூஜா ஸ்டாஃப்ஸ், அப்புறம் கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அப்புறம் இங்கே என்னோடய நியூ கிச்சன். ஸோ ஃபார் இப்போ நீங்கள் எதையும் பார்க்க போகிறதில்ல, மேபி என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் கிச்சன் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோடய கிட் ரூம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்ட்போர்ட் பாக்ஸஸாக இருக்குது. இது எல்லாமே கார்கோ ஷிப்பிங் மூலமாக சிங்கப்பூர்லேருந்து ஜஸ்ட் 3 to 4 weeks முன்னாடி தான் அரைவ் ஆச்சு. என்னோடய பொண்ணு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவளோட டாய்ஸ் எல்லாம் பார்த்த சந்தோஷம். ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் அவள் டாய்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றதுனால நான் அவளோட டாய்ஸ் இருக்கிற பாக்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ தட் அவள் டாய்ஸோட ப்ளே பண்ணிகிட்ருக்கலாம். To see her toys. Mommy, what I doing is my all the toys is I put it right there in the shelf. So this is see, wow, பார்த்தீங்களா எவ்வளோ புத்திசாலியான பொண்ணு. ஸோ அவளோட டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த செல்ஃபில் வைக்க போகிறாலாம். ஸோ எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுதான் அவளுக்கு நாங்கள் டிசைன் பண்ண டாய் யூனிட். ஸ்டில் 3 பாக்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து இந்த செல்ஃபை ஃபில் பண்ணணும். பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அதனால் அவளுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா. எனிவேஸ் லெட் ஹர் என்ஜாய். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூ கிச்சன் ஸ்டப்ஸ் கூட நான் வெளியில் எடுத்துட்டேன். இது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், பெப்பர் நல்ல மெஷரிங் கப்ஸ் இது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதர் கிச்சன் யூட்டன்சில்ஸ் இதெல்லாம் வந்து பபிள் ரேப் பண்ணி இருக்குது. ஸோ நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து அரவுண்ட் 25 kgs ஆஃப் க்ராக்கரிஸ், அதாவது கிளாஸ் வேர்ஸு, செராமிக் வேர்ஸ் கொண்டு வந்தேன். பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ நான் எப்படி பேக் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது பெரிய பாத்திரம் இருந்ததுன்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன பீங்காய் பாத்திரம், அப்புறம் கண்ணாடி பாத்திரம், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ரொம்ப பெருசாக இருக்க பாத்திரத்தில் வச்சு அந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சுட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ரேப் பண்ணிக்கலாம், ஒன்றோட ஒன்று முட்டினாலும் எதுவும் உடையாது. அதே சமயம் பெரிய ஒரு பாத்திரத்துக்குள்ள வைக்கும்போது ரொம்ப சேஃபாக இருக்கும். இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸ் இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்து கிளாஸ் வேர்ஸ், செராமிக் வேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா பபிள் ரேப் பண்ணி அதை வந்து இதே மாதிரி அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்குள்ளே வச்சு இந்த பாக்ஸ் எடுத்து சூட்கேஸ்குள்ளே வச்சு அப்படி கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஃபாரினில் இருக்கீங்க, இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க, நிறையா க்ராக்கரிஸ், கிளாஸ் வாஸ்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக பபிள் ரேப் பண்ணலாம், இல்லைனா நியூஸ் பேப்பர் ரேப் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப குட் மெத்தட் உங்களோட க்ராக்கரிஸ் எல்லாத்தையுமே சேஃபாக கொண்டு வரத்துக்கு. ஸோ நியூஸ் பேப்பரோட பபிள் ரேப்பிங் வந்து 3 to 4 times சேஃப் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த க்ராக்கரிஸ் ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் இப்போ போய் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹோல் ஹவுஸ், அதாவது லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சனு எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஈவன் பார்த்திங்கன்னா 4 to 5 days முன்னாடி தான் டிவி கூட வாங்கிட்டு வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என் மொபைல் யூஸ் பண்ணி டிவியோட கனெக்ட் பண்ணி என்னோடய வீடியோஸே அதில் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸ் தான் பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி வச்சுங்க, டெஃபினட்டாக யூடியூப்பில் டைரெக்டாக போய் என்னோடய சேனல்ஸ் வியூ பண்ணலாம். இது வந்து அநேகமாக கீ ரைஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி செக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து 2 to 3 days முன்னாடி தான் சோஃபா வந்து அரைவ் ஆச்சு. இன்னும் கர்டைன்ஸ் மட்டும்தான் பெண்டிங். பார்த்திங்கன்னா விண்டோஸ் எல்லாம் வந்து கர்டைன்ஸ் எல்லாம் இருக்குது. மேபி 2 to 3 daysல அதுவும் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ கர்டைன்ஸ் வேலை முடிஞ்சதுன்னா என்னோடய ஹோல் ஹவுஸ் 75% ஓவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆஃப் மைண்டாக நிறையா வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு நிறையா ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து எந்த டிலேஸும் இருக்காது வீடியோ போஸ்ட் பண்ணுறதுல. அதே ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்துக்கும் ஏன் வீடியோஸ் போடலை, என்ன காரணம் அப்படின்ட்டு ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த விலாக். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக அதை நான் சொல்லியே ஆகணும். என்னோடய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா சிங்கப்பூரில் இருந்தபோது சரி, இங்கே வந்ததுக்கப்புறம் சரி, திங்ஸை பேக்கிங் பண்ணி அதை மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அப்பா அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நியர்லி அரௌண்ட் 20 boxes நாங்கள் வந்து டோட்டலாக பேக் பண்ணோம். ஸோ அம்மா அப்பா ஹெல்ப் இல்லைன்னா ப்ராபப்ளி அது ரொம்ப எனக்கு டஃப்பாக இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஈவன் இந்தியா வந்ததுக்கப்புறம் கூட அம்மா வந்து ஹோல் ஹவுஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அப்பா. நெக்ஸ்ட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு, ஏன்னா பாஸ்ட் 2 months அவர் வந்து டோட்டலாக அவரோட பிஸ்னஸ் பார்க்காம என் கூட இருந்து எனக்கு எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி ஹோல் இன்டீரியரும் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தேவையான, கிச்சனுக்கு தேவையான அப்ளையன்சஸ், ஃபர்னிச்சர்ஸ், ஈவன் ஒரு டோர் லாக்கில் ஸ்டார்ட் பண்ணி டிவி வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி
எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபைனலாக என்னோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கிரேட் தேங்க்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 4 to 5 monthஸில் எனக்கு நிறையா கமெண்ட்ஸ் வந்தது. நிறையா பேர் ரெசிபீஸ் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு போட்டிருந்தீங்க. நிறையா பேர் ஏன் ரெசிபீஸ் இல்லை அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. ஈவன் நிறையா பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ரெசிபி சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே எனக்கு ஒரு பெஸ்ட் பூஸ்டர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா யூடியூப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். வென் 4 to 5 months குவைட் டிப்ரெஸ்ட் அப்படி கூட சொல்லலாம்னா. ஏன்னா சிங்கப்பூரில் இருந்த வரைக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் தான் ஞாபகம் வரும். இமீடியட்டாக லேப்டாப் ஆன் பண்ணி எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ், எத்தனை வியூவர்ஸ், எத்தனை வியூஸ் என்னோடய வீடியோஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் என்னால் மற்ற வேலையில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியும். பட் இந்தியா வந்ததுக்கப்புறம் அதை வந்து அந்தளவுக்கு என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியல, மற்ற வேலையில் பிஸியாக இருந்ததுனால. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் என்னோடய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். இன்கேஸ் என்னோடய வீடியோஸ் அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள். என்னோடய டெய்லி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறையா வீலாக்ஸ் தமிழில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் நான் பேசுகிறதுக்கும் அங்கே வாய் அசைக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்க வேணாம். அது இங்கிலீஷில் ஷூட் பண்ண வீடியோ, ஜஸ்ட் பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பாய்.